ஹாய் ஹலோ வணக்கம். மையனார் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம பல்லவன் இருந்துட்டு பாண்டியன் வேலை செய்கிற கடைக்கு நிலாவை கூப்பிட்டு போகிறாங்க. நிலாவை கூப்பிட்டு போனதும் இதுதான் அண்ணி பாண்டியன் அண்ணன் வேலை செய்கிற கடை அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன மெக்கானிக் ஒர்க்கை பார்க்குறாங்க உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க அண்ணி அப்படின்னு சொல்லவும் நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக, அப்போ சோழன் சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம பல்லவன் இருந்துட்டு ஆமாங்க அண்ணி நிறைய பொய் தான் சொல்லுவார் அண்ணன், ஆனால் ரொம்ப நல்லவங்க, பொய் மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பொய் சொல்கிறது கெட்டது இல்லையா, தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், தப்பு தான் அண்ணி, ஆனால் வரவங்க கிட்டலாம் அப்படி தான் அண்ணன் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம நிலாவுக்கு செம்ம பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு வீட்டுக்கு போனதுமே நம்ம சோழங்கிட்ட கேட்குறாங்க, நான் பாண்டியன் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சோழன் இருந்துட்டு முழிச்சிட்டே நிற்கிறாரு. என்ன முழிக்கிறீங்க, என்ன வேலை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கல்ல, அதவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே முழிக்கிறாரு. உண்மையை தெரிஞ்சிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்புறம் நிலா வந்து மெக்கானிக் ஒர்க் தானே பார்க்குறாங்கன்னு சொன்னதுமே நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆகிட்டு நம்ம பல்லவனை பார்க்குறாரு. பார்த்துட்டு பல்லவன் வந்து தலையை கீழே போட்டுக்கிறாரு. கீழே போட்டதுமே இதெல்லாம் பல்லவன் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், ஆமாம் அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவனை இருந்துட்டு ஏன் அண்ணன் பொய் சொல்கிற அன்னிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ எதுக்கிட்ட என்கிட்ட என் விஷயத்தில் தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் கிட்ட கேட்க, நம்ம பாண்டியன் வந்துட்டு நீ என்னை பற்றி ஏன்டா பொய் சொல்கிற, உன்னை பற்றி நீ பொய் சொல்லிக்கோ, எதை வேணால் பண்ணிக்கோ, என்னை பற்றி ஏன்டா பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வேற. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நிறைய நேரம் போக அப்புறமா அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்புறமா நிலா வந்து கொஞ்ச நேரம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக சொல்லவும், நம்ம சோழன் நின்றுட்டு அமைதியாக நின்றுடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சேரன் வந்து ஏன் சோழா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைன்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிலா வந்து இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பொய் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கிட்ட சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சோழன் வந்து பாருண்ண பல்லவன் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சேரன் இருந்துட்டு இனிமேல் பொய் சொல்கிற வேலை வச்சுக்காதரா, பொய் சொன்னால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு இது நடந்ததை வச்சு நீ யோசிச்சுப்பாரு, இனிமேல் பொய் சொல்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சோழன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அவரும். அதுக்கப்புறம் என்ன, இந்த நடேசன் இருந்துட்டு வழக்கம் போல் குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பாடவும் பாடுறாரு. நிலா பார்த்துட்டு அந்த பாட்டையும் ரசிச்சிட்ருக்காங்க. அது நடேசனை பார்த்து நிலாவுக்கு கொஞ்சமாக பயம் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன, காலையில் எப்பவும் போலுமே எல்லாரும் வேலை பார்த்துட்ருக்கும்போது நம்ம பாண்டியன் வந்து வேலைக்கு கிளம்பிடுறாரு. சோழனும் வேலைக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம பல்லவனும் சேரனும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திகா ஓடி வராங்க. ஏன் கார்த்திகா ஓடி வரேன்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்க, கார்த்திகா இருந்துட்டு மாமா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மாமா, எனக்கு வந்து நீங்கள் தான் வேணும், என்ன எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. நம்ம சேரனுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, மூச்சடிச்சு போய் நின்றுடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பல்லவன் இருந்துட்டு புத்திமதி சொல்லி, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சண்டை வரும், ப்ளீஸ் நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டும் அவங்க வந்து எனக்கு சேரன் தான் வேணும், சேரன் மாமா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடமுடிச்சுட்டு நிற்கிறாங்க. எனக்கு சேரன் மாமானா எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கே தெரியாதா, என்னால் சேரன் மாமா இல்லாமல் வாழ முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன்கிட்ட கார்த்திகா சொல்லவும், பல்லவன் இருந்துட்டு எல்லாத்தையும் நான் யோசிச்சுட்டு தான் சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பிரச்சனை ஆகும்னு உனக்கே தெரியாதா, இவ்வளோ தெரிஞ்சும் நீ இப்படி வந்திருக்கன்னா என்ன அர்த்தம், ப்ளீஸ் போயிடு, இனிமே நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வேண்டாம், ப்ளீஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்லவும், எதுவுமே கேட்காம நம்ம கார்த்திகா வந்து சேரன் மாமா சொல்லட்டும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், நம்ம சேரன் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுடுறாரு. கண்ணில் மாலை மாலையாக தண்ணி வேற வருது சேரனுக்கு. என்ன செய்யறதுனே அவருக்கு தெரியல. கார்த்திகா வந்து, மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மாமா, எனக்கு நீங்கள் தான் வேணும், எப்படியாச்சும் அம்மாக்கிட்ட பேசுங்க மாமா, இல்லை எனக்கு இப்போவே தாலி கட்டுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேரன் வந்து அமைதியாகவே இருக்கிறாரு. சேரன் வந்து கார்த்திகாவை ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க.